ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மாட்டு யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சன் ஆஃப் தஞ்சை அப்படிங்கிற ஒரு கேம் பிளே ரிவ்யூ வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அந்த கேம் பிளேயோட ரியாக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த கேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ரியாக்ஷன் வந்து நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் டைம் தான் வந்து பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கேம் பிளே வந்து பார்க்கல. பட் அதை தேட்டர் போய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து அதை லைவாக வந்து ஃபுல் கேம்லேயும் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். அது எனக்கு தெரிஞ்சு அதான் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு அந்த ஃப்ரீயாக கொடுக்கலாம் மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ரியாக்ஷன் மட்டும் பண்ணலாம். சன் ஆஃப் தஞ்சை கேம் பிளே இது இப்போ தான் வந்து லான்ச் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோனி ஸ்டோரில் வந்து இன்னும் வந்து கேம் எப்போ லான்ச் ஆகுது அப்படிங்கிறது வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்லைன்னு அவங்க முடிவு எடுக்கல போல. ஆட் டு வாட்சிஸ்ட் அப்படிங்கிறது மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துக்குள்ளே வந்துறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ்லாம் பார்த்துடலாமே. ஓகே, வயல்களை வந்து குதிரையில் போகிற மாதிரி இருக்குது. ஓ, வெப்பன்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? ஸோ சாட்டையிலேயே வந்து ஃபயராக இருந்தால் எப்படி இருக்கும்ல, ஒரு நல்ல விஷயந்தான். இதெல்லாம் வந்து ஜனத்தொகை கம்மியாக தான் வந்து இருக்கு. ஸோ அந்த சாட்டையை வந்து சுற்றி அடிக்கிற மாதிரியே, சாட்டையா இல்லை வாழை வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து வீசுறாரான்னு தெரியலையே. இது இந்த பூம்பராங்கன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்க அது மாதிரி தான் வந்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது பூம்பராங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பட் பார்த்தீங்கன்னா எத்தனை எனிமிஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்ட்டு. இவ்வளோ எனிமிஸ் வந்து உண்மையிலேயே கேம் பிளேல வந்தால் அது வேற லெவலில் வந்துருக்கும். இங்கே ஒருத்தனை பார்த்தீங்களா இல்லையா? ஸோ வாயிலையும் நெஞ்சிலையும் வந்து கத்தி இறங்கியிருக்கிறத பார்த்தா வந்து மல்டிபிள் அட்டாக்ஸ் வந்து இருக்கு போல. அதாவது பேட்மேன் மாதிரி ஸ்டெல்த் இருக்கு. அப்படின்னா இந்த கேமில் வந்து மல்டிபிள் எனிமிஸ் வந்து அட் அ டைமில் வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ இப்போ ட்ரெய்லர் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரு கதை சொல்ல வராசா தமிழ்லேயே வந்து சப்டைட்டில் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். கீழே இங்கிலீஷ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்லங்க, சூப்பரா இருக்கு. வயல் தான். ஸ்டோரிலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம பிளே பண்ணாதான் தெரியும், இல்லைன்னா பார்த்தா தெரியும். கையில் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கு? கையில கிளவி சுருட்டு வச்சிருக்குங்க. ஓ, ஸ்டெல்த்து. இது ஒரு சாயில பாக்குறதுக்கு அப்படியே வேற டைலாக் சொல்லு பாட்டி. அவன் ரெண்டுமே நினைக்கிறான். ஓகே, பாப்போம். ஹெல்த் நிறையா இருக்கு போல. சாயல பாக்குறதுக்கு அப்படியே நம்ம அசாசின் கிரீட் ஆரிஜின் மாதிரியா இருக்குல்ல. ஸோ அதான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தான். குத்துறான் பாருங்க. இந்த மாதிரி குத்துறதெல்லாம் எந்த கேம்லயும் இல்ல. ஓ, சமா. ஓ, இது நல்லா இருக்குல்ல. ரத்தம் செதறது. நிறைய கோவிலுக்குள்ள சண்டை போற மாதிரி வச்சிருப்பாங்க போல. ஓ, இது என்னங்க தமிழ் இது இமேஜ்ல பார்த்தோம். மல்டிபிள் அட்டாக் செமையா இருக்கு. ஓ, செமையா இருக்குங்க இது. இந்த கேம் பிளே வந்து பாக்குறப்பே தெரியுது. காட் ஆஃப் வார் பீட் பண்ணிடும்னு நினைக்கிறேன்.
உலகத்துல எண்டு முடுக்கு எங்கெங்கயோ எல்லாரும் தஞ்சாவூர் எங்க இருக்கு, தஞ்சாவூர் எங்க இருக்கு, எங்க இருக்குன்னு கிளம்பி வர போறாங்க. ஆனா என்ன, ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா PS5 எக்ஸ்க்ளூசிவ். ஸோ நிறைய பேர் விளையாட முடியாது. பட் என்ன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேம் வந்து உண்மையிலேயே தரமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நிறைய சண்டை வந்து கோயிலுக்குள்ள டெம்பிள்குள்ளே நடக்குது. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. பிளட்டு அந்த வெப்பன்ஸ்லாம் வந்து புதுசு புதுசாக வந்து இருக்குது. ஸோ இந்த கேம் வந்து வெளிநாட்டில் கண்டிப்பாக விளையாடுவாங்க. அப்படி விளையாடுறப்ப அவனுக்கு வந்து பார்த்தானுங்க அப்படின்னா, ஓ தமிழர்கள்கிட்ட இவ்வளோ வெப்பன்ஸ்லாம் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஆச்சரியப்படுறதுக்கான சான்ஸ் நிறையவே வந்து இருக்குது. நல்லா இருக்கு. பட் நம்ம வந்து இதை விளையாட முடியாது. ஏன்னா என்ன PS5 இல்லை, உங்களுக்கு ஃப்ரீயாகவும் உனக்கு கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அதனால் கூடிய சீக்கிரமே வேற ஒரு லைவ்ல நான் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.